மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். முத்துநகர எக்ஸ்பிரஸ் சீரீஸில் இன்னைக்கு ஸ்டாட்டிக் ஜிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் டிஷ், இந்தியாவிலேயே ஃபேமஸான டிஷ் மற்றும் இந்திய உணவுகள் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, தயிரை கொண்டு செய்யப்படும் ஸ்ரீகண்ட் இனிப்பு வகை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அந்த ஸ்ரீகண்ட் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான். ஸோ மகாராஷ்டிரா, அதை அருகில் உள்ள குஜராத், இந்த ரெண்டு மாநிலங்களில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபேமஸ். பொதுவாக இந்த ஸ்ரீகண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் தான் இதோட மெயின் டிஷ்ஷாக இருக்கும். இதில் சுகரு இந்த மாதிரி ஆட் பண்ணி ஏலக்காய் இந்த மாதிரி பொருட்கள்லாம், மதிப்பு கூட்ட பொருட்கள்லாம் சேர்த்து இது ஒரு டிஷ்ஷாக இது பண்ணுவாங்க. இது வந்து குடி பட்வா அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கிறாங்க. குடி பட்வா அப்படிங்கிற பேர்லையும் இன்னொரு பேர்லையும் அழைக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவோட பாரம்பரிய உணவுகளில் இது ஒன்றா இருக்குது. இது பேர் வந்து ஸ்ரீகண்ட் அப்படிங்கிற ஒரு இனிப்பு வகை இந்த மாநிலத்தை சேர்ந்தது, மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தது. அடுத்ததாக பாருங்க, தால் பாட்டி சூர்மா அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் புகழ்பெற்ற உணவு அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தால் பாட்டி சூர்மா அப்படிங்கிறது எந்த மாநிலத்திற்கு ஃபேமஸான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான். ஸோ ராஜஸ்தானில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தால் பாட்டி சூர்மா அப்படிங்கிறது, இந்த தால் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம பருப்பை தான் பார்த்தீங்கன்னா இந்த டால் அப்படிங்கிற பேரில் அழைப்பாங்க. ஸோ இதில் தால் அப்படிங்கிறது பருப்புனும், பாட்டி சூர்மா அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்டோட இதாக இருக்குது. இதில் வந்து என்ன மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து மிகுந்தது இந்த பொருள். பொதுவாகவே இந்த உணவுகளை பொறுத்தளவில் அந்த ஜியாகிரபிக்கலாக அந்த மண்டலத்துக்கு ஏற்றாப்புல சத்து மிகுந்த உணவு தான் இந்த ஃபேமஸான டிஷ்ஷாக மாறும். ஸோ அந்த வகையில் இது ஒரு பாரம்பரிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து மிகுந்த உணவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதிக நாட்களில் கெட்டு போகாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தாலில் வந்து 5 வகையான பருப்பு வகையில் இந்த தால் இதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து புளிப்பு சார்ந்த ஒரு ரொட்டி அப்படிங்கிற வகையும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் தால் பாட்டி சூர்மா அப்படிங்கிறது. எந்த ஸ்டேட்டுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கானது. இது அவங்க ஸ்டேட்டோட பாரம்பரிய உணவு. இது எந்த மாதிரி இதுக்காக வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலைவன பகுதி. ஸோ அவங்க வந்து ராஜஸ்தானில் பொதுவாக பாலைவனம் தான் அதிகமாக இருக்குங்களா. ஸோ அந்த பாலைவன பகுதிக்காக டிசைன் பண்ணப்பட்ட உணவு தான் இந்த தால் பாட்டி சூர்மா அப்படிங்கிறது. இதில் 5 வகையான பருப்பு வகைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பாருங்க, லிட்டி சோக்கா என்பது எந்த மாநிலத்தின் பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லிட்டி சோக்கா அப்படிங்கிறது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் 3 மாநிலம் இருக்குது: ஜார்க்கண்டு, பீகார், உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது. ஸோ ஜார்க்கண்ட்லேருந்து பிரிஞ்சது தான், பீகார்லேருந்து பிரிஞ்சது தான் இந்த ஜார்க்கண்டு. ஸோ பொதுவாக இதில் சொல்லப்பட்டிருக்கப்படி பார்த்தீங்க அப்படின்னா பீகாரும் உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் 3 ஸ்டேட்டுக்குமே வந்து இது வந்து முதன்மையான உணவு தான். ஸோ 3 ஸ்டேட்டுக்குமே முதன்மையான உணவு. ஸோ ஆல் ஆஃப் அபோ அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. லிட்டி சோக்கா என்பது எந்த மாநிலத்தின் பாரம்பரிய உணவுன்னு கேட்டிருக்காங்க. மேற்காணும் அனைத்து அப்படிங்கிற மாதிரி. இந்த லிட்டி சோக்கா அப்படிங்கிறது எந்த உணவில் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அரிசி மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை தான் முக்கிய உணவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த கோதுமையை பயன்படுத்தி இந்த லிட்டி சோக்கா அப்படிங்கிற உணவை இது பண்ணுறாங்க. ஸோ இது பொதுவாக நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம வந்து அடுப்புகளை வந்து இண்டக்ஷன் அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டாக போயிட்டோம், கேஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி உணவுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மரக்கட்டைகளால் அந்த பழைய மாதிரி பண்ணும்போது அந்த பக்குவம் கிடைக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த லிட்டி சோக்கா அப்படிங்கிறது கோதுமை பண்டத்தில் செய்யப்படுறது. ஸோ இன்னுமுமே இந்த மர கட்டைகளை பயன்படுத்தி இந்த உணவை செய்யும்போது இந்த டேஸ்ட் கிடைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த ஊருக்கு ஃபேமஸ் அப்படின்னா 3 ஸ்டேட்டுக்குமே ஃபேமஸ் தான்: ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார் அப்படிங்கிறது. அடுத்ததாக பாருங்க, புகழ்பெற்ற ஹைதராபாத்தி பிரியாணி யாருடைய ஆட்சி காலத்தில் உருவானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ புகழ்பெற்ற ஹைதராபாத்தி பிரியாணி வந்து ஹைதராபாத் நிஜாம்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஹைதராபாத் நிஜாம்னா அந்த மாகாணத்தோட தலைவரை தான் நிஜாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹைதராபாத் நிஜாம் காலத்தில் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆசஃப் ஜாஹி அப்படிங்கிறவரோட காலத்தில் தான் இது வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து 18ஆம் நூற்றாண்டில் வந்ததாக சொல்லப்படுது. 18ஆம் நூற்றாண்டில் பிரியாணி வந்து அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட இவரோட காலகட்டத்தில் தான் இது வந்து செம்மை அடைஞ்சிருக்கு. செம்மை அடைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா இவரோட காலகட்டத்தில் தான். ஸோ அதுதான் புகழ்பெற்ற ஹைதராபாத்தி பிரியாணி யாருடைய ஆட்சி காலத்துன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆசஃப் ஜாஹி அப்படிங்கிறவரோட காலகட்டத்தில் தான். இது வந்து எந்த
இதுக்கு எந்த பிராந்தியத்துக்கு இது பட்டப்பட்டது அப்படின்னா தக்கானான்னு சொல்லுவாங்க. தக்கான அப்படின்னா இந்தியா மேப்பில் கீழே உள்ள இந்த முக்கோண ஷேப்பில் உள்ளதான் தக்கான பகுதி. ஸோ இந்த தக்கான பகுதிக்கு ஏற்றாப்புல இந்த உணவை வந்து செம்மைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசாஃப் ஜாகி அப்படிங்கிறவர். இவர் வந்து ஹைதராபாத்தோட நிஜாமா இருந்திருக்காரு. ஸோ இவரோட காலகட்டத்தில் தான் இந்த உணவு வந்து செம்மை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்க, குண்ட்ருக் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தோட புகழ்பெற்ற புளித்த இலைக்கறி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த குண்ட்ருக் அப்படிங்கிற உணவே புளித்த இலைக்கறி அப்படிங்கிறத கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இது எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமை சார்ந்தது. ஸோ சிக்கிமில் பொறுத்தளவில் இது பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இமயமலை அடிவாரத்தில் உள்ள பகுதிகளில் இது முதன்மை உணவாக இருக்குது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சிக்கிமில் வந்து பாரம்பரிய உணவாக இருக்குது. இமயமலை அடிவாரம்னு பார்க்கும்போது நேபாளம் இந்த மாதிரி சிக்கிம், டார்ஜிலிங்கு இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் இது வந்து முக்கியமான உணவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளித்த இலைக்கறின்னு சொல்லிட்டாங்களா. இதை வந்து அந்த காய்கறிகளை நொதிப்பதன் மூலம் இந்த உணவு உருவாகுது. ஸோ இது வந்து ஒரு வெஜ்ஜு சூப் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு உணவாக, ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக இதை வந்து உருவாக்குறாங்க. ஸோ குண்ட்ருக் அப்படிங்கிறது சிக்கிம் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டது. இது இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊட்டச்சத்துங்கிறத விட குளிர்காலத்துக்கு ஏற்ற போல இது வந்து பயன்படுத்தப்படுது. குளிர்காலத்துக்கு மலையடிவாரம்னாலே உங்களுக்கு குளிர் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் இந்த உணவு வந்து தயாரிக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, மக்தி ரொட்டி மற்றும் சர்சோன் தா சாக் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தோட முக்கியமான உணவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். ஸோ பஞ்சாப்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், அங்கே கோதுமை தான் அவங்களோட முக்கிய உணவு. அதுலேயும் இந்த உணவு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க விவசாயத்தோட ஒன்றிய ஒரு மரபு வழி உணவாக இருக்கு. மக்கி தி ரொட்டி மற்றும் சர்சோன் தா சாக் அப்படிங்கிறது. அது போக இது வந்து மக்காச்சோளம், கோதுமை, மக்காச்சோளம் இதெல்லாம் பயன்படுத்தி இதை செய்கிறாங்க. இது வந்து இதில் இந்த மக்கி தி ரொட்டி அப்படிங்கிறது இந்த கோதுமை மக்காச்சோளத்தில் செய்வாங்க. இந்த சர்சோன் அப்படிங்கிறது கீரை வகைகளை கொண்டு சத்தான செய்யப்படக்கூடிய ஒரு சைடிஷ் தான். கீரை வகைகளை கொண்டு சத்து மிகுந்த உணவாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு வகை, அது மாதிரி அந்த ரொட்டிக்கு சைடிஷாக பயன்படுத்துறது தான் இந்த சர்சோன் தா சாக் அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே பயன்படுத்துறாங்க அப்படின்னா பஞ்சாப்ல. இதுவும் ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணவு தான். அடுத்ததாக பாருங்க, மீன் முட்டா எனப்படும் மீன் கறிக்கு புகழ்பெற்ற மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீன் முட்டா அப்படிங்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இதை பார்த்தீங்கன்னா தோரன் முட்டா அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கிறாங்க. தோரன் முட்டா. பொதுவாக இது வந்து கேரளா வந்து நம்மளுக்கு கடல் பார்டர் இருக்கும். ஸோ அது போக அவங்களுக்கு வாய்க்கால்லையுமே பார்த்தீங்கன்னா மீன்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இந்த மீன் முட்டா அப்படிங்கிற ஒரு உணவை மீன் கறியை வச்சு தான் ஃபேமஸாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கேரளாவில் தான் இது ஃபேமஸாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், டோக்லா மற்றும் கான்வி அப்படிங்கிறது எந்த மாநிலத்தின் சிற்றுண்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோக்லா மற்றும் கான்வி வந்து குஜராத்தோட சிற்றுண்டியா. நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவில் இந்த மாதிரி காரச்சேவி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஊரை பொறுத்தளவில் இந்த டோக்லா, கான்வி அப்படிங்கிறது குஜராத்தோட சிற்றுண்டியா, ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் வகையை கேட்டிருக்காங்க டோக்லா மற்றும் கான்வி. அடுத்ததாக பாருங்கள், பூரன் போலி என்பது எந்த மாநிலத்தின் இனிப்பு வகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூரன் போலி அப்படிங்கிறது எந்த மாநிலத்தோட இனிப்பு வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட இனிப்பு வகை. இது வந்து பூரன் போலி அப்படிங்கிறது, இந்த பூரன் அப்படிங்கிறது இனிப்பு தான் குறிக்குது. இனிப்பு நிரம்பிய அப்படிங்கிறது தான் பூரன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தட்டையான ரொட்டி வடிவில் இருக்கும். ஸோ தட்டையான ரொட்டி வடிவில் இருக்கும். பொதுவாக இது வந்து இந்த பண்டிகை காலங்கள், பொதுவாக ஹோலி, விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு ஃபேமஸான பண்டிகை. ஸோ இந்த பண்டிகை காலங்களில் இதை பயன்படுத்தப்படுறாங்க. ஸோ இதுதான் பூரன் போலி அப்படிங்கிறதோட ஒரு வரலாறு. இது எந்த ஸ்டேட்டுக்கு ஃபேமஸானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அடுத்ததை பாருங்க, 2019 ரசகுல்லா உணவிற்காக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரசகுல்லா பொறுத்தளவில் 2017, 2019 இந்த 2017 வெஸ்ட் பெங்கால் வந்து ரசகுல்லாவுக்கு புவிசார் குறியீடு பெற்றிருக்காங்க. 2019 இந்த இதுக்கு வந்து ஒடிசா மாநிலம் வந்து புவிசார் குறியீடு பெற்றிருக்காங்க.
ஸோ இந்த 2 வரலாறு இருக்கு. இதுல இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, ஒடிசாவை பொறுத்தளவுல இது வந்து மஞ்சள் நிறத்துல இருக்குமா, மஞ்சள் பழுப்பு நிறத்துல இருக்கும். இதே வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சு போன்ற வெள்ளை நிறத்துல இருக்குமா. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சில உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல ஃபேமஸாக இருக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த ஊருக்கு ஏற்றாப்புல அது வந்து ஃபேமஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுதான் இது. ஒரே உணவு 2 ஊரில் ஃபேமஸாக இருக்குது. எங்கெல்லாம் வெஸ்ட் பெங்காலையும் ஒடிசாலையும். இந்த வெஸ்ட் பெங்காலில் 2017 புவிசார் குறியீடு பெற்றிருக்காங்க. ஒடிசா பொறுத்தல 2019. நமக்கு புவிசார் குறியீடுன்னு பார்க்கும்போது 650 பொருட்களுக்கு மேலே இந்தியாவில் புவிசார் குறியீடு இருக்குது. அதில் 74 பொருட்கள் தமிழ்நாட்டிலே புவிசார் குறியீடு பெற்றிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த 2 ஒரே உணவுக்கு 2 ஸ்டேட்டில் வந்து புவிசார் குறியீடு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாருங்க, பிசி பெலே பாத் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தின் காரசாரமான சாத வகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிசி பெலே பாத் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக ஸ்டேட்டோட காரசாரமான உணவு. இதுல பிசி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிசினா சூடான அப்படின்னு சொல்றாங்க. பெலே அப்படிங்கிறது பருப்பு. இந்த பாத் அப்படிங்கிறது இதுல அரிசி அப்படிங்கிற மீனிங்ல சொல்றாங்க. ஸோ இதை 3ஐயும் மையமா வச்சுதான் இந்த உணவு வந்து பிசி பெலே பாத் அப்படிங்கிறது. ஸோ அந்த பருப்புலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா துவரம் பருப்பை பயன்படுத்துறாங்க. ஸோ இதுதான் இந்த உணவோட ஒரு இதுக்கு வந்து சைடிஷா காய்கறி புளி அப்படிங்கிற மாதிரி காய்கறி புளியை பயன்படுத்தி இதை பயன்படுத்துறாங்க. ஸோ இது பேர் தான் பிசி பெலே பாத் அப்படிங்கிறது. இது ஒரு காரசாரமான சாத வகை. இது எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா கர்நாடகா அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்ததா பாருங்க, தாலி பீத் எனும் தானிய அடை வகை எங்கு பிரபலமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தாலி பீத் அப்படிங்கிற தானிய அடை வகை, அடைனாலே தெரியும் உங்களுக்கு, அடை தோசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தானியத்தை பயன்படுத்தி அடை பயன்படுத்தப்படுறதுல இந்த தாலி பீத் அப்படிங்கிறது எங்க ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால ஃபேமஸ். இது வந்து மகாராஷ்டிராவோட ஒரு பாரம்பரியம் மற்றும் பிரபலமான ஒரு உணவுன்னு சொல்லப்படுது. இந்த தாலி பீத் அப்படிங்கிறது தானிய அடை வகையை சார்ந்தது. இது வந்து மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்டது. அடுத்தது பாருங்க, பப்பு மற்றும் ஆவக்காய் எந்த மாநிலத்தில் உணவின் அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த மாநிலத்தோட அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. நார்த்தில் பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாகவே இந்த பருப்பு அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பப்பு அப்படிங்கிறது பருப்பு தான் அவங்க பப்புன்னு அழைக்கிறாங்க. அடுத்து இந்த ஆவக்காய் அப்படிங்கிறது மாங்காய் ஊறுகாய் தான் ஆவக்காய் அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க. ஸோ இது 2 எங்கே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆந்திராவில் இது ஃபேமஸ்ஸு. இது வந்து தெலுங்கானால, பொதுவாக ஆந்திரா மட்டும் இல்லை தெலுங்கானாலையும் இங்கே இதை பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து கோடை காலத்தில் உருவாக்குவாங்க. ஆனால் இது வந்து ஆண்டு முழுவதும் கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஊறுகாய் கெடாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானால ஃபேமஸான ஒரு ஃபுட்டு. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஆந்திரா அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்ததாக பாருங்க, ஜாதோ எந்த வடகிழக்கு மாநிலத்தில் உணவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜாதோ அப்படிங்கிறது இதில் இருக்கிறது எல்லாமே வடகிழக்கு. இந்த வடகிழக்குல எல்லாமே பயன்படுத்தப்பட்டாலும் முக்கியமாக மேகாலயால இந்த ஜாதோ அப்படிங்கிற இறைச்சி பயன்படுத்தப்படுது. இதில் ஜா அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜா அப்படிங்கிறது அரிசி சாதம் அந்த மாதிரி, தோ அப்படிங்கிறது இறைச்சியை குறிக்கும். இதை பிரிச்சா அந்த மீனிங் தான் வரும். ஸோ இதுலேயே கொடுத்துருக்காங்க, இறைச்சி சாதம் அப்படிங்கிறது ஜா அப்படிங்கிறது சாதத்தையும், தோ அப்படிங்கிறது இறைச்சியும் குறிக்குது. ஸோ இது எப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னா பண்டிகை காலங்களில் சிறப்பு விழாக்களில் வந்து இந்த உணவு முறையை பயன்படுத்துகிறாங்க. இதில் சாதம் அல்லது அரிசின்னு சொல்லலாம். ஜாவை வந்து சாதம் அல்லது அரிசின்னு சொல்லலாம். அது போக இந்த மேகாலய மாநிலத்தில் காசின்னு ஒரு சமூகம் இருக்காங்க. இந்த காசி சமூகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உணவு முறையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இவங்களோட அந்த மொழியில தான் இந்த பேரில் இருக்கு. ஜா அப்படிங்கிறது அரிசினும், தோ அப்படிங்கிறது இறைச்சினும் சொல்லப்படுது. ஸோ அப்போ என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. ஜாதோ அப்படிங்கிறது இறைச்சி சாதம். எந்த ஊர் வடகிழக்கு மாநிலத்தை ஃபேமஸ் அப்படின்னா மேகாலயால ஃபேமஸ். அடுத்ததை பாருங்க, காஷ்மீரி வாஸ்வான் விருந்தில் பாரம்பரியமாக எத்தனை உணவுகள் பரிமாறப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா
தலைவாழை இலை சாப்பாடுன்னு சொல்லிட்டு 10-12 வகையான கூட்டெல்லாம் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாஸ்வான் அப்படிங்கிற விருந்தில் 36 வகையான பாரம்பரிய உணவுகள் பயன்படுத்தப்படுறாங்க. இதில் மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜாக தான் இருக்குமா. ஸோ இறைச்சி வகைகள் தான் இதில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்க அந்த காஷ்மீர் ஸ்டேட்டோட திருமண விழாக்கள் மற்றும் சிறப்பு பண்டிகையில் இந்த உணவு முறையை விருந்தில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ எத்தனை வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 வகையான உணவுகள் இதில் பரிமாறப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததை பாருங்க, சென்னா போடா அப்படிங்கிற இன்னும் பாலாடை இனிப்பு எங்கே உருவானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே உருவாகிருக்கு அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் உருவாகிருக்கு. இது வந்து இந்தியாவோட சீஸ் கேக் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சென்னா போடா அப்படிங்கிற பாலாடை இனிப்பு வந்து இந்தியாவோட சீஸ் கேக் அப்படின்னும் அழைக்கப்படுது. அடுத்து இது வந்து இதுக்கு ஒரு டே வச்சிருக்காங்க. ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த சென்னா போடாவுக்கு வந்து ஒடிசா மாநிலத்தில் இதுக்கு ஒரு டேவை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ ஏப்ரல் 11 சென்னா போடா அப்படிங்கிற உணவு வகையோட தினமாகவும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் நயாகார் அப்படிங்கிற பகுதியில் உருவானதாக சொல்லப்படுது. ஸோ 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் நயாகார் அப்படிங்கிற பகுதியில் இது உருவானதாக சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட இது சீஸ் கேக்குன்னு அழைக்கப்படுது. ஏப்ரல் 11 வந்து சென்னா போடா அப்படிங்கிற உணவோட தினமாகவும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உணவை வந்து அழிய விடாமல் அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த டேவை கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, ஆப்பம் மற்றும் ஸ்டூ அப்படிங்கிறது எந்த மாநிலத்தின் காலை உணவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டூ அப்படிங்கிறது என்னன்னா குழம்பு வகையை தான் ஸ்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ஸ்டேட்டோட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. பொதுவாக இது வந்து தென் மாநிலங்கள் மற்றும் இலங்கையிலையும் இது வந்து உணவாக பயன்படுத்தப்பட்டாலும் ஸ்பெசிஃபிக்காக இதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏத்தாப்புல பயன்படுத்துவாங்க. இவங்க முக்கியமாக இந்த பண்டிகை நிகழ்ச்சிகள் மற்றும் சண்டேஸில் வந்து இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குறிப்புகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்பம் மற்றும் ஸ்டூ வந்து கேரளாவுக்கு புகழ்பெற்ற ஒரு உணவாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், பூஜோலோகியா அப்படிங்கிற மிளகாய் எந்த மாநிலத்தின் உணவுகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பூஜோலோகியா அப்படிங்கிறது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் பயன்படுத்தப்படுது. இது ஒரு கின்னஸ் சாதனை படைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 அதிக காரமான உலகிலேயே அதிக காரமான பொருட்களில் இது ஒன்றா இடம் பிடிச்சிருக்கு. இது எவ்வளோ அளவுக்கு காரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரத்தை அளவிடுறதுக்கே ஒரு அளவுகோல் இருக்கு. SHU அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்கோ ஹீட் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அளவுப்படி பார்க்கும்போது இது வந்து 1 மில்லியன் அப்படிங்கிற அளவை தாண்டி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 2007 இது வந்து உலக வேர்ல்டு ரெக்கார்டு கின்னஸ் புக்கில் வந்து இடம் பெற்றிருக்கு இந்த உணவு வகை. ஸோ இது வந்து எங்கே புகழ் பெற்றது அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் புகழ் பெற்றது. பூஜோலோகியா அப்படிங்கிற மிளகாய் அப்படிங்கிறது அவ்வளோ கார வகை மிகுந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, மிஸ்டி டோய் என்னும் இனிப்பு தயிர் எந்த மாநிலத்தின் உரியது அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. மிஸ்டி டோய் அப்படின்னு இனிப்பு தயிர். மிஸ்டி அப்படின்னா இனிப்பு, டோய் அப்படின்னா தயிர். மிஸ்டி அப்படின்னா இனிப்பு, டோய் அப்படின்னா தயிர். ஸோ இது எந்த ஸ்டேட்டுக்கு ஃபேமஸானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தை பொறுத்தளவில் இந்த மிஸ்டி டோய் அப்படிங்கிறது ஃபேமஸான ஒரு உணவாக இருக்குது. இது தயிர் மற்றும் இனிப்பை பயன்படுத்தி செய்யப்படுது. அடுத்ததாக பாருங்க, பாயா சூப் எந்த நகரத்தின் உணவு கலாச்சாரத்தில் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அனைத்தும் லக்னோ, ஹைதராபாத், போபால் இது எல்லாமே அந்தந்த ஸ்டேட்டோட முக்கியமான நகரங்கள். லக்னோ பொறுத்தளவில் உத்தரப்பிரதேசத்தோட முக்கியமான நகரம், ஹைதராபாத்தை பொறுத்தளவில் தெலங்கானாவோட முக்கியமான நகரம், போபாலை பொறுத்தளவில் மத்திய பிரதேசோட முக்கியமான நகரம். ஸோ இந்த நகரங்கள்லாம் இந்த பாயா சூப் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. இது பொதுவாக என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, ஸோ இதோட கால் சூப் அப்படிம்பாங்க. ஸோ அந்த சூப்பை தான் பார்த்தீங்கன்னா பாயா சூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நார்த்தில் ஃபேமஸாக சொல்லப்படுது. இது பொதுவாக மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க. மருத்துவ குணம் வாய்ந்ததும் சொல்லப்படுது. அடுத்ததை பாருங்க, வடா பாவ் எந்த நகரத்தின் ஏழைகளின் பர்கர் என்றும் அழைக்கப்படுகிறது. வடா பாவ் அப்படிங்கிறது மும்பையோட ஏழைகளின் பர்கர் அப்படின்னு அழைக்கப்படுது.
பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கில் கூட இருக்கும். ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு இடத்துக்கு போக முடியலன்னா கூட அதே மாதிரி இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு பேர் தான் அந்த ஒரு இது. ஸோ அந்த வகையில் இந்த வடாபாவ் அப்படிங்கிறது ஏழைகளின் பர்கர் அப்படிங்கிறது. இந்த பர்கர் பார்த்தீங்க அப்படின்னா இதை பொறுத்தளவில் இது வந்து 1966 தான் உருவானதாக சொல்லப்படுது. இது மும்பையில் உள்ள தாதர் அப்படிங்கிற இடத்துல உருவானது. ஸோ இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் வைத்யா அப்படிங்கிறவர் தான் இதை உருவாக்கியிருப்பாரு. ஸோ இதுக்கு ஒரு டேட் வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 இந்த வடா பாவ் அப்படிங்கிற உணவோட டேட்டா கொண்டாடுறாங்க. ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம், ஏப்ரல் 11 பார்த்தோம். இதுலேயும் பாருங்க ஆகஸ்ட் 23 அப்படிங்கிறத வடா பாவ் டேட்டாவும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 23 தான் நம்ம சமீபத்தில் விண்வெளி தினமாகவும் இந்தியாவில் அறிவிச்சாங்க. ஸோ இது வந்து அந்த ஸ்டேட்டில் உள்ள இந்த வடா பாவ் அப்படிங்கிற உணவோட தினமாக இருக்குது. 1966 அசோக் வைத்யா அப்படிங்கிறவர் இந்த உணவை பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஏழைகளின் பர்கர் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மும்பையை புகலிடமாக கொண்டது. அடுத்ததாக பாருங்க, உந்தையு எனும் காய்கறி உணவு எந்த மாநிலத்தின் குளிர்கால சிறப்பு உணவு? பொதுவாக உணவு பொறுத்தளவில் ஒன்று கோடைக்கால உணவாக இருக்கும், இல்லை குளிர்கால உணவாகும், இல்லை அவங்க ஜாகிரபிக்கலாக அந்த ஏரியாக்களுக்கு எது அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுமோ அந்த மாதிரி சத்து மிகுந்ததாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த உந்தையு அப்படிங்கிற உணவு வந்து எந்த ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட்டு. இது எந்த ஒரு இதுலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது, இந்த உந்தையு அப்படிங்கிறது உந்து அப்படிங்கிற ஒரு மீனிங்ல இருந்து வந்துச்சு. ஸோ இந்த உந்து அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா தலைகீழ் அப்படிங்கிற மாதிரி, தலைகீழ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து குளிர்காலத்தில் பயன்படுத்தப்படுற ஒரு உணவாக இருக்கு. ஸோ தலைகீழ் அப்படின்னா நம்ம அந்த காய்கறியை வடித்து தலைகீழ் வைக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு பாரம்பரிய உணவை பயன்படுத்துறது தான் இந்த உந்தையு அப்படிங்கிறது. உந்து அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து இந்த உந்தையு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா உந்தையு அப்படிங்கிறதுக்கு தலைகீழ் அப்படிங்கிறது மீனிங். இது வந்து ஒரு குளிர்கால சிறப்பு உணவாக கருதப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலூட்டி கெபாப் எந்த வகை சமையல் கலையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலூட்டி கெபாப் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான பேர். கெபாப் அப்படிங்கிற பேர்ல ஒரு உணவு இருந்திருக்கு. அது வந்து திடமா இருந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல ஒரு மன்னர் ஒருத்தர் இந்த அவதி சமையல், இந்த லக்னோவில் இருந்த மன்னர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பற்கள் இல்லாத காரணத்தினால அதை வந்து லிக்யூடா குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைம்ல உருவானது தான் இந்த கலூட்டி கெபாப் அப்படிங்கிறது. ஸோ திடப்பொருளாக இருந்த அதை திரவ பொருளை மாற்றி கலூட்டி கெபாப் அப்படிங்கிறது. அப்போ கலூட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயிலே உருகுதல் அப்படிங்கிற மீனிங். அப்போ இந்த பொருள் வந்து இந்த அவதி அப்படிங்கிற ஒரு இடத்துல நவாப் ஒருத்தரோட அவரோட விருப்பத்தின் பேரில் இந்த உணவு வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. வகை சமையல் கலை சார்ந்ததுன்னா லக்னோவில் உள்ள அவதி அப்படிங்கிற சமையல் கலை சார்ந்தது. இந்த அவதிங்கிற ஒரு பிளேஸோட பேர். ஸோ அங்கே நவாப்பா இருந்தவர் இந்த உணவை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. கெபாப்னு இருந்ததை கலூட்டி கெபாப் அப்படிங்கிற பேரில் உருவாக்கியிருக்காரு. அடுத்ததாக பாருங்க, பொய்சாக் அப்படிங்கிற கீரை உணவு எந்த மாநிலத்தில் பிரபலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கீரை உணவுனாலே நம்மளுக்கு சத்து மிகுந்தது, அங்கே வைட்டமின் சி நிறைய சத்து மிகுந்ததாக இருக்கும். அந்த வகையில் இந்த கீரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வைட்டமின் ஏவும் சியும் இதில் மிகுந்து இருக்கான். ஸோ அந்தளவுக்கு சத்து நிறைஞ்ச உணவு இந்த பொய்சாக் அப்படிங்கிற கீரை. இது போக இதில் இரும்பு, கால்சியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கீரை அதிகமாக பயன்படுத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த பொய்சாக் கீரை அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் ஃபேமஸ். அடுத்ததாக பாருங்கள், பெபின்கா எனும் அடுக்கு புட்டிங் இனிப்பு எந்த மாநிலத்தில் கூறியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெபின்கா அப்படிங்கிறது உண்மையான பேர், அதோட பேர் பார்த்தீங்கன்னா பெபின்கா அப்படிங்கிறது. இது யாரோட உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்தியாவை பொறுத்தளவில் இது கோவாவாக இருந்தாலும் இதை வந்து கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோவாவை கொஞ்ச நாள் ஆண்டிருப்பாங்க. ஸோ இவங்க கொண்டு வந்தது இவங்க இந்தியாவில் கொண்டு வந்து கோவாவில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது வந்து கோவாவோட முக்கியமான உணவாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து பெபின்கா அப்படிங்கிறது ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லிக்யூடு ஃபார்மேட்டில் தான் இருந்திருக்கு. அதாவது
குடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு, ட்ரிங்க் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ பின்னால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுக்கு புட்டிங் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து திடப்பொருளாக மாற்றிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காய்ச்சி குடிக்கிற மாதிரி இருந்திருக்கும், அதை பின்னால் வந்து சாதம் மாதிரி பண்ணுற அளவுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அதுதான் பெபின்கா என்னும் அடுக்கு புட்டிங் இனிப்பு. எந்த மாநிலத்துக்கு உரியது அப்படின்னா கோவா. இதோட இது முடியுது. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.